இன்றைய தியானம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதம் 139:23. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்தில் 1ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் தன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் பாதத்தில் ஊற்றி அவர் ஜெபம் பண்ணுறத ஒரு வசனத்தை வாசிக்கும் போதும் நம்மால் விளங்கி கொள்ள முடியும். 24 வசனமும் நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்களில் வாசித்து இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு வசனத்தையும் அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், தாவீது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதல், என் எழுந்திருக்குதல் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இப்போ இந்த வசனங்களில் எல்லாம் அவர் சொல்கிறாரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் ஆராய்ந்து அறிஞ்சிருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யார், நான் யார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். வெளி தோற்றம் நம்ம வித்தியாசமாக இருக்கலாம். வெளியில் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப பரிசுத்தவாட்டியாய், பரிசுத்தவானாய் காணப்படலாம். ஆனால் நம்முடைய அந்தரங்கம் எப்படி இருக்குது? கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய கண்கள், என்னுடைய செவி, என்னுடைய வாய், நாவு, உதடு, என்னுடைய இருதயம், என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகள் எல்லாமே அவர் அறிவார். என்னுடைய கரங்களினால், என்னுடைய கால்களினால் என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்குது எல்லாவற்றையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். முற்புறத்திலையும் பிற்புறத்திலையும் நீங்கள் என்ன நெருக்கிறீங்கன்றார். உங்கள் கரத்தை என் மேலே வைக்கிறீங்கன்றார். தொடர்ந்து நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால், எப்படி தாயின் கர்ப்பத்தில் நான் இருக்கும்போதே என்னை நீங்கள் காப்பாற்றுனீங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக நான் உண்டாக்கப்பட்டபடினால அப்பா, நான் உங்களை துதிப்பேன்னு சொல்கிறேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து அவருடைய எலும்புகள் கூட அவருக்கு மறைவாக இருக்கவில்லைன்னு சொல்கிறார். என் கரு உங்கள் கண்கள் கண்டதுன்னு சொல்கிறார். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டே வரும்பொழுது தான் கடைசியாக 23-24 தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. அப்பா, என்னை ஆராய்ந்து பாருங்க, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்ன நடத்துங்கன்னு கேட்குறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை நாம கூட ஏறெடுப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிந்து நம்மக்கிட்ட என்ன பலவீனம் இருக்கோ அந்த பலவீனத்தை முற்றிலுமாக அழித்து போட்டுட்டு நம்மளை தம்முடைய வல்லமையினால் நிறைத்து நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். 26ஆம் சங்கீதத்திலும் தாவீது சொல்லும்போது 2ஆம் வசனத்தில், கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் அப்படிங்கிறார். என்னை பரீட்சித்து பாருங்க, என்னை சோதித்து பாருங்க, என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாருன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் நம்மளை சோதித்து அறிகிறவர், புடமிட்டு பார்க்கிறவர். அவருடைய பார்வைக்கு மறைவாக நம்ம எங்கே போக முடியும் பிரியமானவர்களே? எங்கேயும் போக முடியாது. உபாகமத்தில் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னார், மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னபோது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று சொல்கிறார். உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. தயவுசெய்து இந்த வருஷ கடைசியில் நம்ம இருதயத்தை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். ஆராய்ஞ்சு பார்க்கட்டும். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஏதாவது இருந்தால் முற்றிலும் அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே, வேரோடு பிடுங்கி போடுங்க ஆண்டவரேன்னு கேட்போம் பிரியமானவர்களே. இதே உபாகம் 8:16 பாருங்கள்,
உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். நம்ம மறக்கக்கூடாது. அவர் நினைவாக எப்பொழுது இருக்கணும். அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு விருப்பம் இல்லாததை ஒப்பு கொடுத்துருவோம். நம்மளுக்கு விருப்பமானது அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், ஒப்பு கொடுத்துருவோம். யோபு சொல்லுவார், யோபு 31 சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. எவ்வளவு தைரியமாக சொல்கிறாரு. என் உத்தமத்தை கர்த்தர் அறிவார். தராசில் நிறுத்தி வச்சு அவர் என்னை பார்க்கும் பொழுது என் உத்தமத்தை அவர் அறிவாராகன்னு சொல்கிறார். நம்முடைய உத்தமம் எப்படி இருக்குது பிரியமானவர்களே? கர்த்தருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழறோமா? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எது இருந்தாலும் அதை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம் பிரியமானவர்களே. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, எங்களை ஆராய்ந்து பாரும், எங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளும், எங்களை சோதித்து எங்கள் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குகிற வழி எங்கள் கிட்ட இருக்குன்னா அதை முற்றிலுமாக அழிச்சு போட்டுருங்க. நித்திய வழியில் என்னை எங்களை வழி நடத்தும் ஐயா. இந்த வருஷ துவக்கின நாள் முதல் இந்த வருஷ கடைசி நாட்கள் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு மன துக்கத்தை வருவித்திருப்போமானால் எங்களை ஒரு விசை இரத்தத்தாலே கழுவும், பரிசுத்தப்படுத்தும். எங்களை ஆராய்ந்து அறிந்து சோதித்து ஆண்டவரை நித்திய வழியிலே எங்களை நடத்தப் போகிறது. ஸ்தோத்திரம், துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.